அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அது கடையில் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் மெலிஸ்கா கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா லைட்டாக நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி குழஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து கரைப்பாக்கு கொஞ்சோண்டு போட்டுருங்க. அப்புறமா வந்து அவரைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி கடையிலே போட்டு நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு வந்து நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. அப்புறம் திறந்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக தான் வேகிச்சிருக்கோம். நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா குக்கரில் வந்து நிறைய வேகிச்சிடும். அதனால தான் நான் வந்து பேனில் செஞ்சுருக்கிறேன். அப்புறமா வந்து வேர்க்கடலை வந்து இந்தளவுக்கு லைட்டாக வறுத்துட்டு தோல் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுவும் சேர்த்து அவரைக்காய் பொரியலே சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் வந்து துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி போடலாம். நல்லா டேஸ்ட்டான வேர்க்கடலை அவரைக்காய் பொரியல் ரெடி.